திராவிட முன்னேற்ற கழகத்தை முதுகில் குத்திய பிறகு இப்பொழுது ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தை நோக்கி செல்ல இருக்கிறார். மேற்கு வங்காளம் தேர்தல் வரை 106 தேர்தல்கள் நடந்திருக்கிறது. சீனிவாசன் 98 தேர்தல்களில் ஜெயித்திருக்கிறார்கள். பிரசாந்த் கிஷோருடைய எண்ணம் படித்து வருகிறது. விஜயை மாற்றினார், மாயாவதியை மாற்ற இருக்கிறார், சுனேத்ரா பவாரை மாற்ற இருக்கிறார். அடுத்தது அபிஷேக் பானர்ஜி. அந்த பிரதீப் குப்தா என்று சொல்லுபவர் செஃபாலஜிஸ்ட். பிஜேபி 4th டைம் வரும் அடிச்சு போட்டு சொல்றாங்க. 2029 என்பது ஒரு பெரிய டக்கர், பெரிய ஒரு மோதல்கள் இருக்கிறது பிரியங்கா காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும். ராகுல் அதிலிருந்து விலகி விடுவார் என்று தான் டெல்லியில் பேசப்படுகிறார் பரவலாக. இந்தி கூட்டணி என்பது மரணம் அடைந்து விட்டது என்பதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்தி கூட்டணி திமுகவிலிருந்து பிரித்து எடுத்தது ராகுல் காந்தி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் 3 முக்கிய குறிப்புகளை பேச இருக்கிறார் அரசியல் ரீதியாக. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் இன்சைடு ஸ்டோரிஸ்களை வழங்குவதற்காக விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். டெல்லியில வெயில் எப்படி சார் இருக்கு? இன்சைட் ஸ்டோரி விட மோசமா இருக்கு சார். ரொம்ப ஹீட்டா இருக்கோ? நான் 3 இன்சைட் ஸ்டோரி வச்சிருக்கேன். அதை விட ஹீட்டா இருக்கு சார் டெல்லியில. அந்த ஹீட்டை சமாதானப்படுத்த போறாரா இல்ல அதிகப்படுத்த போறாரா என்பதெல்லாம் முதலமைச்சர் அடுத்த வாரம் விஜய் அவர்கள் வருவதை பொறுத்து. அதை தவிர அமெரிக்காவின் அயலுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வந்திருக்கிறார். அதற்காக அனைத்து மந்திரிகளும் பிஸியா இருக்காங்க. டெல்லியே பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது. வெயிட் அண்ட் வாட்ச். காரணம், நேற்றைய முன்தினம் பிரதமர் அவர்கள் 5 நாடு சுற்றுப்பயணம் செய்து கொண்டு டெல்லி வந்த உடனேயே தன்னுடைய ஆபீஸ்ல அனைத்து மந்திரிகளும் அனைத்து இலாக்காக்களையும் கூப்பிட்டு வச்சு எப்படி வரக்கூடிய இன்னல்களான மாதங்கள் எப்படி நாம் தாண்ட போகிறோம் என்ற கவலை இருப்பதை சொல்லி காண்பிச்சார். இது எல்லாம் தான் நான் டெல்லி ஹீட் மூலமா சொல்ல போறேன் உங்ககிட்ட. இன்சைட் 3வது முறையாகவும் பெட்ரோல் டீசல் விலை கூடி இருக்கு. 5 முறை கூட சார். 4 5 இருக்கு. ஓகே சார். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 2029 லோக்சபா தேர்தலுக்கான முஸ்தீபுகளை காங்கிரசும் பிஜேபியும் இப்பவே செய்ய தொடங்கி விட்டன அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதுவும் உங்க டெல்லி வட்டாரத்துல நிறைய அந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நல்ல தலைப்பு சுறுசுறுப்பா ஆயிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் தரப்புல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபி தரப்புல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? நல்ல தலைப்பு, சுறுசுறுக்கமான இருக்கக்கூடிய தலைப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை முதுகில் குத்திய பிறகு இப்பொழுது ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தை நோக்கி செல்ல இருக்கிறார். 2029 தாங்கள் தான் பிரதம மந்திரி, அதை நான் நிரூபித்து காண்பிப்பேன் என்று மார்தட்டி சொல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரியங்கா காந்தியுடன் சேர்ந்து மூவரும் குறைந்தது 5 நாள் 6 நாள்கள் உட்கார்ந்து பேசினார்கள். எதையெல்லாம் நகற்ற வேண்டும், எதையெல்லாம் அகற்ற வேண்டும், எதையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று. விஜய் அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதனுடைய முதல் பிள்ளையார் சொல்லி விஜய். 2வது பிள்ளையார் சொல்லியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாயாவதியை அகிலேஷாவுக்கு எதிர்த்து செய்ய வேண்டும் என்ற ரீதியில் ராகுல் காந்தி கிளம்பி இருக்கிறார். VL புனியாங்கிறவர் ரொம்ப சீனியர் தலித் லீடர். அவர் போய் பார்க்கணும் பண்ண வீட்டை கதை சாத்திட்டு வராதுன்ட்டார். நம்ம நீ உள்ள வந்தேன் கொள்கை அப்படி ராகுல் காந்தியோட நான் சேர மாட்டேன். ஆனா இவன் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. எது இருப்பினும் உத்தரப்பிரதேசத்தை 2029 தேர்தலுக்கு முன்னதாக ஒரு திருப்பு முனையாக பாஜக வைத்திருக்கிறது என்பதையும் நான் சொல்ல வேண்டும் தங்களுக்கு. 2027 என்பது மிக மிக முக்கியமான ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தமட்டில். காரணம், 2014 காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்ன பிறகு மேற்கு வங்காளம் தேர்தல் வரை 106 தேர்தல்கள் நடந்திருக்கிறது. சீனிவாசன் 98 தேர்தல்களில் ஜெயித்திருக்கிறார்கள். இப்பொழுது உத்தரப்பிரதேசம் தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது 2029 லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மாபெரும் சோதனை காலம் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு. அதுதான் ஒரு இன்சைட் ஸ்டோரி. அது என்ன என்று கேட்டால், திரௌபதி முர்முனுடைய ஓய்வு பெறுகிறார்
24 ஜூலை 2027. அடுத்ததாக யார் குடியரசுத் தலைவராக வருவார் என்றெல்லாம் பேச்சு ஆரம்பித்து விட்டாலும் கண்டிப்பாக மேற்கு வங்காளத்திலும் அஸ்ஸாமிலும் ஜெயித்த பிறகு பிஜேபி சொல்லக்கூடிய ஆள் தான் 2027 ஜனாதிபதி ஆவார், பிரசிடென்ட் ஆக முடியும். காங்கிரஸ்க்கு நம்பர் கிடையாது. எனினும் உத்தரப்பிரதேச தேர்தலை முன்னையாக வைத்துக் கொண்டால் அது ஒரு மாபெரும் சவால். அதனுடைய பின்னணியில் வருவதற்கு முன்னதாக அமித்ஷா 2027 சட்டப்பேரவை தேர்தல் யூபியில நடக்குது. அது ஒரு பெரிய சவால் இருக்கு. அது ஒரு சவால். அதை தவிர ஜனாதிபதி எலெக்ஷன் சவால். அதை தவிர 5 மாநில தேர்தல் நடக்குது. உங்களுக்கு குஜராத் 2029 எலெக்ஷனுக்கு இம்மிடியட்டா முன்னால நடக்கும். மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு குஜராத் லாஸ்ட் நடக்க போகுது. குஜராத் வந்து நவம்பர். இதுக்கு முன்னதாக மகாராஷ்டிராவில் சுனேத்ரா பவார் என்று சொல்லக்கூடிய அஜித் பவாருடைய மனைவி, அந்த அம்மையார் பிரஃபுல் பட்டேல் மற்றும் தட்கரே என்ற 2 பேரையும் நீக்கிவிட்டு தேர்தல் கமிஷனுக்கு தன்னுடைய நிர்வாகிகள் பெயரையும் பொதுக்குழுடைய தீர்மானத்தையும் அனுப்பி இருக்கிறார். ஆக மொத்தம் அந்த இருவரும் பாஜகவில் சேர்கிறாரா, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை சொல்லுகிறார். ஆனால் சுனித்ரா பவாரும் பிரசாந்த் கிஷோரும் 3 நாள் நீண்ட ஒரு தொடர்பில் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பிரசாந்த் கிஷோருடைய எண்ணம் படித்து வருகிறது. விஜயை மாற்றினார், மாயாவதியை மாற்ற இருக்கிறார், சுனேத்ரா பவாரை மாற்ற இருக்கிறார். அடுத்தது அபிஷேக் பானர்ஜி. அபிஷேக் பானர்ஜியும் மம்தா பானர்ஜியும் 2021 முதலமைச்சராக்கிய பெருமை பிரசாந்த் கிஷோரை சாரும். அவர் தான் கரெக்டா போட்டு சொன்னார். அவர் இப்பொழுது மம்தா பானர்ஜி சேர்த்துக்காக மொத்தம் இந்தி பிளாக் உடைஞ்சு புதியதாக ஒரு பிளாக் பண்ண போறாரா ராகுல் காந்தி? விஜயினுடைய அதுல சேர்த்துப்பாரா? அப்ப திமுகவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இந்தியாவிலும் இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள். இது ஒண்ணு. 2வது சீனிவாசன், தாங்கள் கூறியது மாதிரி உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக முஸ்லிம்கள் அதிகமாகிவிட்டது. இது பாஜக தரப்பில் இருந்து. காங்கிரஸ் தரப்பில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் ராகுல் காந்தி சொல்லிவிட்டார், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 128 சீట్లు நம்ம ஜெயிச்சிட்டுமான மத்திய அரசாங்கத்தில் பாஜக காலி என்று சொல்லுகிறார். அதான் தென்னிந்தியாவில் மொத்தம் 130 சீட் இருக்கு. ஆமா, அது 130 ஜெயிச்சிடும் ராகுல் காந்தி நினைச்சுட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா இடத்தையும் நாங்க வந்துட்டோம். தமிழகத்தில் 40க்கு 40 சொல்லிட்டாரு. தேர்தல் 5 கோடி தமிழர்கள் வாக்களிக்க போகிறார்களோ இல்லையோ ராகுல் காந்தி மனதில் ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. விஜய் தலைமையில் நாங்கள் போனா 20 சீட் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர 2029 முஸ்தீபுக்கான தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு வர்ணனையின் நடுவே ஹேமந்த் விஸ்வ சர்மா இன்னொரு ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கார் நேத்திலேருந்து. காங்கிரஸ் எம்பிக்களை உடைப்பது என்று. அவர் அடிச்சு போட்டு சொல்றாரு. கேரளாவை தவிர கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் பலர் பாஜகவில் சேர இருக்கிறார்கள் அல்லது தனியாக இருக்க இருக்கிறார்கள். அது ஒரு எஸ்பி வேலுமணி மாதிரி, சிவி சண்முகம் மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க போல இருக்கு. தெரியல என்ன தெரியல. எம்பி நடுவில், காங்கிரஸ் எம்பி நடுவில் பாராளுமன்றத்தில். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சீனிவாசன், ராகுல் காந்தி செய்த ஒரு குழப்பம் தமிழகத்திலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி, பிரியங்காவை முன்னிறுத்த வேண்டும் என்று பல காங்கிரஸ் தலைவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் அந்த வீட்டிலேயே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும் பொழுது ராகுல் காந்தி எப்படி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆவார் என்ற குழப்பம் இருக்கிறது. இது காங்கிரஸ் சைடு. பாஜக சைட்ல 4வது முறையாக நரேந்திர மோடி ஆட்சியில் அமர்ந்த பிறகு 2029 எண்டிலேயோ 2030 கண்டிப்பாக அவர் மாறுதலை நோக்கி செல்லுவார் என்றெல்லாம் டெல்லியில் அதையும் பேசுகிறார்கள். அவர் நிச்சயம் 4th term வந்துடுவார் அடிச்சு போட்டு சொல்றாங்க. காரணம், நேற்று கூட அந்த பிரதீப் குப்தா என்று சொல்லுபவர் ஒரு செஃபாலஜிஸ்ட், பிஜேபி 4th time வரும் அடிச்சு போட்டு சொல்றாங்க. கண்டிப்பாக சீனிவாசன் 2029 என்பது ஒரு பெரிய டக்கர், பெரிய ஒரு மோதல்கள் இருக்கிறது பிரியங்கா காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும். ராகுல் அதிலிருந்து விலகி விடுவார் என்று தான் டெல்லியில் பேசப்படுகிறார் பரவலாக. ராகுல் பின்னணியில் இருப்பார் கண்டிப்பாக. ஆனால் பிரியங்கா காந்தி வைத்தால்தான் பல இடங்களில்
ரூபங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். உதாரணத்துக்கு சொல்லுகின்றால் பிரதமர் வேட்பாளர் யாரு? அவங்க இல்ல ராகுல் காந்தியா பிரியங்காவா? பிரியங்கா காந்தி. இல்ல சார், ராகுல் காந்தி இது வரைக்கும் அவங்க அபிஷியல் பிரதமர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது காங்கிரஸ் இப்ப வரைக்கும். இடையில வந்து ஸ்டாலின் தான் அவரை வந்து பிரதமர் வேட்பாளர் சொன்னாரு ஒழிய காங்கிரஸ் இது வரைக்கும் சொன்னது இல்லை. அந்த காங்கிரஸ் இப்ப திடீர்னு பிரியங்காவை வந்து பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிருமா? இப்ப பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் இல்லாத அவர் தான் பண்ற வம்பு இதெல்லாம். திரைமறைவில் பிரசாந்த் கிஷோர் சொல்லுவதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்று தான் பிரசாந்த் கிஷோரை வைத்து ராகுல் காந்தியும் சரி பிரியங்கா காந்தியும் நம்புகிறார்கள். உதாரணத்துக்கு ரெண்டு உதாரணத்துக்கு சொல்லிட்டு we go to other subjects. கேரளாவில் பார்த்திருக்கீங்க, ராகுல் காந்தியோட பாச்சா பலிக்கல, ஃபைனலி பிரியங்கா காந்தி தான் நடந்தது. அதே மாதிரி நாடாளுமன்ற எப்படி சொல்றீங்க? கேசி வேணுகோபால் கொண்டு வர முடியலையே. சதீஷன் தான் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி சொல்லியிருந்தாங்க. ஓ, சதீஷன் வந்து பிரியங்காவோட சாய்ஸா? அந்த 3 காந்தியும் 3 பேருக்கு ஒரு குழப்பம். சீனிவாசன், சோனியா, ராகுல், பிரியங்கா. இங்க பாருங்க, கேசி வேணுகோபால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி சொல்லுவது சதீஷன். சோனியா காந்தியும் ஒப்புக்கொண்டார். ஆனால் சோனியா காந்தி சொல்லுவது ரமேஷ் சென்னித்தலாவை விடக்கூடாது என்று. இந்த குழப்பம் ஒண்ணு. அப்போ ஃபைனலா டிசைட் பண்ணிட்டாரு. ஈவன் பிரசாந்த் கிஷோர் சொன்னது பிரியங்கா காந்தி தான் கேரளம் மாநிலத்தில் யார் சொல்லுவாரோ அதான் வர முடியும் என்று அப்பவே சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, பாராளுமன்ற நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி பிஜேபிக்கு ஒத்துப்பறாரோ இல்லையோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நாடாளுமன்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சபாநாயகர் கூட்டிய தேநீர் விருந்தில் கூட பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு ராகுல் காந்தி வரவே இல்லையா அதுல. இப்ப பாருங்க, எல்லா டிபேட்லயும் பிரியங்கா காந்தி தான் முன்னாடி வராங்க. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட காங்கிரஸ் எம்பிக்களும் காங்கிரஸ் மாநில தலைவர்களும் சொல்லுவது கண்டிப்பாக பிரியங்கா காந்தியை விடுங்கள் முன்னாடி. ஏன்னா நான் 106 தேர்தலில் 98 பிஜேபி ஜெயிச்சுன்னு சொன்னது 106 தேர்தலில் 100 சீட்டு ஜெயிச்சு தோத்து போயிட்டாரு ராகுல் காந்தி. இப்ப பிரியங்கா காந்தி ஜெயிச்சது உங்களுக்கு கேரளா ஆச்சு, மேற்கு வங்காளம் தோத்து போயிட்டாங்களே. இந்த பிரியங்கா காந்தியும் தோத்து போயிருக்காங்க அசாம்ல, அதுவும் சேர்த்துக்கணும் நம்ம. ஆக மொத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில ஒரு மாபெரும் குழப்பம். அதான் இன்சைட் ஸ்டோரி சீனிவாசன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யாராலும், இது நடுவுல ஈரான் வாரு, இது நடுவுல பெட்ரோல் விலை உதவி, இது நடுவுல மும்மொழி கொள்கை, இது நடுவுல வந்து அந்த சிபிஎஸ்சி பேப்பர் லீக், நெட் லீக், இதெல்லாம் ஒரு குழப்பம். இப்போ இன்னைக்கு அமெரிக்க அதிபர் வந்து அவருடைய துணை இது வந்து மார்க்கியோ ரோபியோ, அதனால எல்லாரும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் அது பாத்தீங்களா உங்களுக்கு, மேற்கு வங்காளத்தில் இறங்கி இருக்காரு. இனி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிக்டேட்டரி, ஃபாரின் டிக்டேட்டர் வந்தா அது மேற்கு வங்காளத்தில் இறங்கணுங்கிறது பிரதமருடைய எண்ணம். ஸோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இப்போ அதனுடைய சாயல், அதனுடைய நிழல் தமிழகத்தின் மீது எப்படி வரும். இப்ப நான் 2 கேள்வி கேட்டு we go to other subject. இப்போ இந்தி கூட்டணியில் திமுக இருக்கா இல்லையா சீனிவாசன்? இல்ல சார். ஏன்னா கனிமொழி வந்து இந்த சீட் அலிகேஷன்லாம் வேற விதமா பண்ணித்தாங்க, இனிமேல் காங்கிரஸோட மற்றவர்கள் சேர்ந்து உட்கார முடியாதுன்னு சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. சரி, அப்ப தனியா உட்கார்ந்து போறாங்க. ஆமா, அதே போல இந்தி கூட்டணியில இருந்த திருமாவளவன், IUML அவங்க எல்லாம் விஜயோட போயிட்டாங்க. சரி, இப்ப விஜய் இந்தி கூட்டணி வந்துருவாரு. அதுதான் சொல்றேன். நான் என்னன்னா, இப்ப காங்கிரஸ் தலைமையில வேற கூட்டணி அமையலாம், இல்லாட்டி இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய டிஎம்கே மாதிரியான கட்சிகள் வெளியில போய் வேற கூட்டணி அமைக்கலாம். வேற கூட்டணி என்பதா இந்தி கூட்டணி என்பது மரணம் அடைந்து விட்டது என்பதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்தி கூட்டணி ஓவர், கதை ஓவர். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாகவே எஸ்பின்னு சொல்லிட்டார் ஸ்டாலின், அதை ஆமோதித்திருக்கார், செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சதீசன் கேரளத்துல காங்கிரஸ் முதல்வராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற போது இந்தி கூட்டணி தலைவர்கள் என்று ஒருவர் கூட வரல. இப்ப இதுக்கு முன்னால சித்தராமையா பொறுப்பேற்ற போது எல்லா இந்தி கூட்டணி தலைவர்களும் வந்திருந்தார்கள். ஆனா இங்க யாருமே வரலையே. ஸ்டாலின் போகல, அதே போல அகிலேஷ் யாதவ் வரல, அதே போல மத்த எந்த தலைவர்களுமே வரலையே. சரி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா?
நம்ம முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். ஆமா, நேர்களுடைய முடிவுக்கு நான் கொண்டு விடுகிறேன். தமிழகத்தில் தான் இந்தி கூட்டணியினருக்கு மரண அடி கொடுத்தது ராகுல் காந்தி. காரணம் என்ன என்று கேட்டால், 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருவதற்கு முன்னதாகவே ராகுல் காந்தி அவர்கள், நான் ஒரு முக்கியமான இன்சைட் ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன் உங்களுக்கு. ஒரு முக்கிய நபர் மூலமாக விஜய்க்கு தெரியப்படுத்தது, நான் 4 அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் பேசிட்டேன், எல்லாருமே நம்மளோட வந்துருவாங்க, தமிழ் வெற்றி கழகத்துடன் வந்துருவார் என்று ராகுல் காந்தி விஜய்க்கு உறுதிமொழி அளித்திருக்கிறார் 3ஆம் தேதி மே மாசம். நான் திருமாவளவனுடன் பேசிவிட்டேன், நான் வைகோவுடன் பேசிவிட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேசிவிட்டேன், தாங்கள் தைரியமாக இருக்கலாம் என்று. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 108 வந்துருச்சு. அப்ப திருப்பி ராகுல் காந்தி சொல்லிக்க, நான் எல்லாரும் பேசியிருக்கேன். ஆக மொத்தம் இந்தி கூட்டணி திமுகவிலிருந்து பிரித்து எடுத்தது ராகுல் காந்தி. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்று தமிழகத்தில் இந்தி கூட்டணி இல்லை. நேற்று தங்களுடைய வீடியோ பார்த்தேன், திமுக டமால் என்று போட்டிருந்தீர்கள், திமுக தனிமைப்படுத்தப்பட்டது என்று. ஆனால் இன்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தினுடைய விஜய் பதவியேற்பு பிரமாணத்தின் மூலமாகத்தான் இந்தி கூட்டணிக்கு இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. சோ இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்தி கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும், டிஎம்கே மாதிரியான மற்ற கட்சிகள் இருக்காது. டிஎம்கே மாதிரி இன்னும் யாருன்னு சொல்லுங்க, அகிலேஷ் யாதவ் தான், அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, பின்னாரி விஜய், இவங்க எங்க போறாங்க இப்போ? அதே போல உமர் அப்துல்லா, இவங்க எல்லாரும் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசாங்கத்தை இல்லைங்கிறாங்க, ஆனா சப்போர்ட் பண்றேங்கிறாங்க. இன்னைக்கு திருமாவளவனுடைய பாத்தீங்கன்னா, எனக்கு திமுக கூட்டணியோட நம்பிக்கை இருக்கிறதுங்கிறாரு, அப்ப விசிக நாங்க இல்லைங்கிறாரு. என்ன கன்ஃபியூஷன் சீனிவாசன்? அப்ப இந்தி கூட்டணிங்கிறது என்னதான் அப்போ? அதுக்கு புதுசா ஒண்ணு பார்ப்போது. அதனால பிரியங்கா காந்தி என்ன, இந்தி கூட்டணி 2 தேர்தல் தோற்று போச்சு. ஏன்னோ ராகுல் காந்தி அம்பேல் ஆயிட்டார், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இப்போ 130 சதத்தை நாங்க ஜெயிச்சுட்டு ஆட்சி பிடிப்பது பகற்கனவு காண்றாங்களே, எப்படிங்க முடியும்? உத்தரப்பிரதேசத்தை 1 சீட்டு வருமா சார் காங்கிரஸுக்கு? வலுவான கூட்டணி அமைப்பாங்க சார், அதுக்கேற்றபடி அவங்க வலுவான கூட்டணி அமைப்பாங்க யூபியில. வாழ்த்துக்கள். நீங்க ஒரு சைடா பேசுறோம், பிஜேபி கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லையா? மாயாவதி அவங்க வந்து அகிலேஷ் யாதவோட தானே போயாகணும். அவர் சொல்லிட்டாரு 403 சீட் அசம்பிளியை பொறுத்த மட்டும் நான் இந்தி கூட்டணி கிடையாது, பிடிஏ. அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு, பிடிஏன்னு கூட்டணி வச்சார், இந்தி கூட்டணி கிடையாதுன்னு போலான்ட்டார் அவர். எப்படி தமிழகத்தில் எஸ்பிஏ இருந்ததோ அதே மாதிரி பிடிஏன் கோலால நேயர்களுக்கு அதுதான் புரிதலை நான் இன்சைட் ஸ்டோரியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். பிடிஏ என்பது பீச்சிலே தலித் அல்ப சங்கியன்னு பேரு. எல்லாமே பிற்படுத்தப்பட்டவர்கள், அல்ப சங்கத்தில் இருக்கக்கூடிய பிற்பட்டோர் அந்த ஒரு கூட்டணி வச்சிருக்காரு அவர், பிடிஏன்னு பேர் அதுக்கு. நான் அசம்பிளியில ஜெயிச்சுட்டேன்னா இந்தி கூட்டணி பேர் பாத்துக்கலாம், அப்போ நீ மாயாவதியோட போய்க்கோ அப்படிங்கிற காங்கிரஸ். அப்புறம் ஒண்ணு, மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணியில் இருப்பாங்களா இப்போ? அது இருக்க மாட்டாங்க. பின்ன இப்ப இந்தி கூட்டணி மம்தா பானர்ஜி என்ன சொன்னா தேர்தலுக்கு முன்னாடி? இப்ப என்ன சொல்றா? நான் இந்த டெரிக் ஓபிராயன் சொன்னார், நரேந்திர மோடி இங்க வந்து பாரு, உன் காலை வெட்டுவேன். அதே மம்தா பானர்ஜி அப்ப என்ன சொன்னாரு? திமுகவும் பிஜேபி ஒன்னா இருக்கு, இந்தி கூட்டணி மறைந்ததுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப என்ன பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தோல்வி அடைந்தது தானே முக்கியம். தமிழ்நாட்டுல 2 மினிஸ்டர் வந்துட்டு அது வேற விஷயம். கரெக்டா சொன்னார் கவர்னர் உங்களுக்கு அன்னைக்கு. அவர் ராகுல் காந்தி பேர் எடுக்காத, அதெல்லாம் ரெக்கார்ட்ல இல்லைன்னு. மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. That is not a part of your oath. அவர் பதவி ஏற்கும் போது, அந்த ராஜேஷ்குமார் பதவி ஏற்கும் போது, ஆக மொத்தம் தமிழ்நாடு பதவி ஏற்கும் நேரத்திலே இல்லைன்னா கூட 2029 ராகுல் காந்தி தலைமையில் இருக்க மாட்டார் என்பதை அடித்து போட்டு சொல்லலாம். பிரியங்கா காந்தி தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் எதிர்கட்சி மூலமாக. அதுக்கு விஜயனுடைய ஆட்சேபம் இருக்குமா, சாதகமாக? விஜய் ராகுல் காந்தி கிட்டக்க, பிரியங்கா காந்தி வரவே இல்லையே. இப்ப விஜய் வந்து டெல்லிக்கு வரும்போது பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி 3 பேர் உட்காந்து லஞ்சோ டின்னர் சாப்பிட போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அது இன்னும் ஒர்ஸ்ட் ஆகுமே. இது நடுவுல we go to the other subjects.
இப்ப இந்தி கூட்டணிக்கு இறுதி சடை கொடுத்தாச்சு. இல்ல இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப மோடியை விரைவில் விஜய் சந்திப்பார்னு சொல்லப்பட்டு இன்னும் அவர் சந்திக்க வரல. என்ன காரணம், இல்லாட்டி இனி எப்போது சந்திப்பார்? ஆக்சுவலி 22, 23 இந்த தேதியை ஒட்டித்தான் சொல்லப்பட்டது விஜய் வருவார் டெல்லிக்கு, மோடியை சந்திக்கிறாரு. இன்னும் வரலையே. பிரதமர் அலுவலகத்திலிருந்து விஜய்க்கு ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. குவாடு ஈரான் போர்னால இந்த அமெரிக்க அயல்வளத்துறை அமைச்சர் வந்திருப்பதனால் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 26 மட்டும் நாங்க பிஸியா இருக்கோம், 26 நாம் பார்க்கலாம், இல்ல 27 பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துட்டுங்க, அது வந்துங்க. அது தவிர அந்த குவாட் மீட்டிங்ல ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, அதை தவிர ராஜ்நாத் சிங், அயல்வளத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், போராது வரைக்கும் அமித்ஷா எல்லாரும் அந்த மீட்டிங் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னில இருந்து ஆரம்பிச்சாச்சு மீட்டிங். அப்ப யாரை பாப்பாரு விஜய் வந்து? பிரைம் மினிஸ்டர் பிஸியா இருக்காரு அந்த மீட்டிங்ல. அதனால தான் 26ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஃபோர் செவ்வாய்க்கிழமை ஒரு வாரம் இல்ல புதன்கிழமை ஒரு வாரம் எதிர்பார்க்கிறோம். ஒன்று அது வரத்தை விட்டுருங்க சீனிவாசன். 2-3 முக்கிய சம்பவங்களை நான் இன்சைட் ஸ்டோரியாக கோலாலனையர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறார். எப்படி நரேந்திர மோடி நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொன்னாரோ அதே மாதிரி விஜய் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறார். சென்ற திமுக அரசாங்கத்தின் பொழுதே நிர்மலா சீதாராமன் ராணுவத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழகத்திற்கு உத்தரப்பிரதேசத்துக்கு சேர்ந்து டிஃபென்ஸ் காரிடார்ட்ட கொடுத்தாங்க. அந்த டிஃபென்ஸ் காரிடார் மீது ஸ்டாலின் ஒன்றுமே கவனம் செலுத்தவில்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்நாத் சிங் ராணுவத்துறை அமைச்சராக இருப்பதனாலும், உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருப்பதனாலும், பிரதமர் அங்கிருந்து எம்பியாக இருப்பதனாலும் பிரம்மோஸை தயார் செய்தார்கள். பெரிய ஆபரேஷன் சிந்து ரோல். அந்த பிரம்மோஸை இப்ப எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆத்ம நிர்பர் பாரத்னு 8 கண்ட்ரி கேட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலே விட்டாங்க. ஆக மொத்தம் விஜய் அவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி சொல்ல போவது, நீ அந்த டிஃபென்ஸ் காரிடாரை பத்தி பாரு. முதல்ல ஒண்ணு, பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு இதே விஜய் வந்து தமிழ்நாடு சுற்றுப்பயண தேர்தலின் பொழுது 10 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. எங்க போச்சு? 30% கோடி சாப்பிட்டுட்டாரு ஸ்டாலின் என்றால் சொல்லியிருக்க. அந்த விளக்கத்தை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி விதமாக சொல்லுவார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி சீனிவாசன், சீஃப் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு சார். என்ன பிரைம் மினிஸ்டர் சைடுல யாரும் இருக்க மாட்டா அபிஷியல்ஸ் தவிர. விஜயுடன் யார் இருப்பாங்க? இப்போ யார் நம்பிக்கையான மந்திரி? இப்போ விஜய்க்கு தமிழ்நாட்டுல பிரதமரோட பேசும்பொழுது கூட யாரு இருக்க மாட்டாளா? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பிரதமர் அலுவலகத்தில் சொல்லிவிட்டார், முதலமைச்சரை நான் தனியாக சந்திக்க இருக்க வேண்டும். ஆபீசர்ஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு யாரு வாண்டாங்களே, யாரு வந்து உட்காண்டாலும் எல்லாம் சரி, நிறைய விஷயத்த நான் பேசணும்னு சொல்ல போறேன். அதுல கண்டிப்பாக பல விஷயங்களை பேசுவார்கள். எப்படி தமிழகத்தினுடைய வரக்கூடிய முன்னேற்றம் இருக்க வேண்டியதெல்லாம் விஷயம் சொல்லுவாரு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேசுவாரு. தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருவேன் என்று சொல்வார். அதில் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு அரசியல் புரிதல் மாறும் அன்றிலிருந்து என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இதுக்கு மத்தியில கோயம்புத்தூர்ல பிஜேபியுடைய உயர்நிலை கூட்டம் முடிந்தது. அது முடிஞ்ச கையோட இப்போ டெல்லிக்கு நைனா நாகேந்திரன் வந்திருக்கிறார். டெல்லியில அவர் யாரை சந்தித்தார், என்ன பேசியிருப்பார்கள், இதெல்லாம் பத்தி ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா? நைனா நாகேந்திரன் அவர்கள் BL சந்தோஷுடன் தான் வந்திருக்கிறார் டெல்லிக்கு. 2 பேரும் ஒரே சமயத்துல தான் பிஜேபியுடைய தலைவர் நிதின் நபீனை சந்தித்தார்கள். அதில் குறைந்தது 30-35 நிமிடம் பேசப்பட்டது. BL சந்தோஷ் அனைத்தையும் விலாவாரியாக சொல்லி முடித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாசும் டிடிவி தினகரனும் NDAயில் தான் தொடர்கிறார்கள் இதுவரைக்கும். அதில் ஒரு மாற்றம் இல்லை என்பதை பற்றி குஷியாக இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா அவர்கள் அனைவரும் பேசுவார். இந்த விஷயம் தான் முடிஞ்சிட்டு, இந்த பெட்ரோல் கிரைசிஸ் தான் முடிஞ்சிட்டு அப்புறம் 2026 நவம்பர் இறுதியில் தமிழகத்தில் நடக்க போற நகரசபை பஞ்சாயத்து தேர்தலில்
என்ன சார்? உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் என்று தான் பாஜக தலைவர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே. இப்போ இந்த 2029 லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல என்ன வியூகம் அது ஒன்றும் தெரியல. காங்கிரஸ் என்ன வியூகம் எடுக்குதோ அதுக்கு எதிர்த்த வியூகம் தான் எடுப்பாங்க நிச்சயம். அதை தவிர விஜய்க்கு இன்னும் ஒரு அகில இந்திய அரசியல் நரேந்திர மோடியை பார்த்த பிறகு புரிந்துவிடும். ராகுல் காந்தியில் பிரதமராக இல்லை, பிரியங்கா காந்தி பிரதமர் என்றால் அவருடைய தன்னுடைய போக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 2029 ரொம்ப தூரம் இருக்கு சீனிவாசன். 2 years லாங்கர் பீரியட். அதுக்குள்ள விஜயனுடைய அரசாங்கத்திற்கு என்ன ஆகும் சார்? இப்போ ஏடிஎம்கே ஒரு சிறு குழு தனியாக செயல்பட்டு வந்தது. இப்போ ஏடிஎம்கேல ஒரு விரிசல் ஏற்பட்டது. இப்ப எஸ்பி வேலுமணி அவர் எப்போதுமே டெல்லியோட தொடர்புல இருக்கிறவர். எடப்பாடியார் எப்போ கூடவே போய் அமித்ஷாவோட அவரும் பேசுவாரு. இப்போ அந்த விவகாரம் டெல்லியில என்ன ஒரு தாக்கத்தை உருவாக்கி? டெல்லியில தாக்கத்தை ஒண்ணு உருவாக்கல. அமித்ஷாவிற்கிடம் எஸ்பி வேலுமணியும் சொல்லியிருப்பதாக கேள்விப்படுகிறேன். we are one, we are together. சில ஒரு 2-3 விஷயத்தை மாத்து கருத்து இருந்ததை தவிர வேலுமணி சொல்லிட்டார். ஸ்டில் எடப்பாடி பழனிசாமி தான் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே, அதில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இதுவரையிலும் இன்னைக்கு எல்லாம் நான் பேசும்போது சரி, எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் பேசும்போது சரி, நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான், அவர்கிட்ட தான் அந்த பொதுக்குழு கூட்டம் கோரிக்கை கொடுக்கிறோம். இதுல சிபி சண்முகம் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு, சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தார், மீதி எல்லாம் பார்த்தாரு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவருடைய பதவி காலம் முடிவடைந்து இருக்குதான் விட்டுட்டாரு. எம்எல்ஏ கண்டினியூ பண்ணி நினைச்சாரு. ஸோ டெல்லி இதுதான் நினைக்குதுங்க சார், இபிஎஸ்இஸ் இன் கண்ட்ரோல். இப்போ நேற்றைக்கு கூட எஸ்பி வேலுமணி கொடுத்த அந்த செய்தியாளர் கூட்டத்தில் கொடுத்த பேட்டியில கூட அவர் இதுதான் சொல்லியிருந்தார். எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. நாங்க பிளவுபடவில்லை, ஒரு சில கருத்து வேறுபாடு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதை தவிர இப்போ ரொம்ப நல்லாமே தமிழ்நாடு அரசியலை நினைச்சுட்டு இருக்காங்க, ஹேண்டில் பண்ணிட்டதாக. ஆனால் இந்த விஷயத்துல ஒன்னே ஒன்று சொல்ற சீனிவாசன், மத்திய பாஜகவுடைய நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியோடு தான் இருக்கிறோம் என்பது. அதை தவிர ஒரு புது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எஸ்பி வேலுமணி இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மத்திய பாஜக தலைமையில் ஓரிருவருடைய மனதில் நாம் பாஜக எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் நாம் செய்யாது இருந்ததையும் பற்றி கூட பட்டியலிட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். திமுகல 36 மெம்பர் கூடி போட்டாங்களே, அதை தவிர ஒரு 3,40,000 சஜஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி பாஜகவும் சரி அதிமுகவும் சரி உள்ள இன்டர்னல் சர்னிங் ப்ராசஸ் இருக்கு, ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆரம்பித்ததுலதான் இப்ப உதாரணமாக நான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், எதுக்கு மறைக்கணும். சில பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4 எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொன்னார். அந்த 1 நடக்கல, 3 நடந்தது, 5 நடக்கல, 4 நடக்கல. அது எனக்கு மன வருத்தம் இருப்பதாகத்தான் பாஜக நினைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மன வருத்தம் நியாயம் என்று சொல்லுகிறார்கள். என்ன நடந்தது, என்ன நடக்குது, அது அப்புறம் அடுத்த வீடியோல பேசணும். ஓகே. ஏன்னா நம்ம அந்த விஷயம் பேசணும்னா ரொம்ப லாங்கா போயிடும். இருப்பினும் அடுத்த வீடியோவில் விலாவாரியாக பேசலாம் சீனிவாசன். ஓகே. உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள்? செய்தி துளி 1. பிரதமர் அயல்நாடு சென்று திரும்பிய பிறகு அவர் அனைத்து மந்திரிகள் கூட்டினார். 4.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசினார். மனது விட்டு பேசினார். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்கு, ஜூனியர் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு சொன்னாரு. அந்த வேணும்னு சொல்றதுக்கெல்லாம் 4.5 மணி நேரம் இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு பொது வாழ்க்கையில சீனிவாசன் மகாராஷ்டிரா குஜராத்காரெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனமா இருப்பாங்க. அவங்கெல்லாம்
ரொம்பவே சிக்கனம், அதிக சிக்கனம். சில டயத்துல நானே பிரதமர் அவர்களை, மாண்புமிகு பிரதமரை பார்க்கும் பொழுது வெந்நீர் தான் கொடுப்பார், ஹாட் வாட்டர். இந்த 4.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டு எல்லா மந்திரிகளும் உட்கார வச்சுட்டு 8:30 மணி 9:30 மணி விட்டு போச்சு அந்த மீட்டிங். 2 தரம் டீ காஃபி கொடுத்தாங்க, பிஸ்கட் கூட கொடுக்கல, டின்னர் கூட இல்லை. ஏன்னு கேளுங்க. ஏன்? சிக்கனம், ஆஸ்டெரிட்டி மெஷர். இனி பிரதமர் தலைமையிலோ அல்லது ஜனாதிபதி இல்லத்திலோ விருந்து கொடுப்பதை நிறுத்தப் போகிறார்கள் என்று கூட கேள்விப்படுகிறேன். அதனால்தான் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய கான்வாயை குறைச்சுட்டாரு. அதுதான் அமித்ஷா தன்னுடைய 12 கார் செக்யூரிட்டியா இருந்தா கூட அந்த ரோடெல்லாம் கிளீன் பண்றாங்களே தவிர போலீஸார் டிப்ளாய்மெண்ட்லாம் குறைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டிஏ எல்லாம் நடக்கலாம். அதுக்கேற்ப சில மின்னணு கருவிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு அது பாதுகாப்பாக இருக்கும். அவன் போச்சே இந்த எலக்ட்ரிக் காரிடார் மாதிரி போகுமான்னு சொல்றான். அவ்வளவு சிக்கனம், ஒரு கஞ்சூஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு பல மந்திரிகளும் பல அதிகாரிகளும் வருத்தப்பட்டு கொண்டனர். செய்தி துளி 2. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் 3 முக்கிய குறிப்புகளை பேச இருக்கிறார் அரசியல் ரீதியாக. அதில் கண்டிப்பாக தங்களுடைய மந்திரிகள் எல்லாம் புதியவர்களாக வந்திருக்கிறார்கள், எல்லாரும் புதுசா இருக்கு. நரேந்திர மோடி குஜராத்திலும் சரி 3 முறை பிரதமரான பிறகும், டெல்லியில் 3 முறை பிரதமர் அமைச்சரான பிறகும் சரி, அவர் தனது மந்திரி சபை கூட்டத்திற்கு முன்னதாக அனைத்து மினிஸ்டர்ஸ் டெசிக்னேட்டடும் ஒரு கூட்டம் போடுவார். ஒவ்வொருத்தரும் 3-4 டிப்ஸ் கொடுப்பார். அவர் அந்த டிப்ஸ் கொடுக்கறதுனால தான் கண்டிப்பாக இன்று வரை 3.5 வருடங்கள் ஆனாலும் சரி, 3 டேர்ம்ஸ் முடிஞ்சாலும் சரி, நரேந்திர மோடியின் அரசாங்கத்தின் மீது ஒரு விதமான கரும் புள்ளி இல்லை மந்திரிகளை பற்றி. அவர் சொல்ற 2 பாயிண்ட் 3 பாயிண்ட். டெலிபோன்ல பேசச்ச நீ யாரோட பேசுறேன்னு பாத்துக்கோ. யாராவது உங்க வீட்டு உள்ள வந்தான்னா வீடியோ எடுக்க சொல்லாது. யார் வந்தாலும் சரி, உங்க உறவுக்காரன் வந்தா கூட சரி, நீ ஜாகிரதையா இருக்கணும். ஏதானும் உங்களுக்கு வந்தது நெகட்டிவ் ரிப்போர்ட், காரணம் என்ன, தொலைச்சுட்டு எச்சரிப்பார். அதை தவிர ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி பத்தி கடிதம் எழுத வேண்டாம் எனக்கு எழுதுங்க, நீங்க 2 பேரும் எழுதிக்காதீங்க, அது பப்ளிசிட்டி ஆகும், நெகட்டிவ் ஆகும். இந்த மாதிரி படிச்சுட்டே வந்தார். இன்னொன்னு, அவர் நரேந்திர மோடி சொல்லுவது என்ன என்று கேட்டால், என்னுடைய மந்திரி சபையில் பங்காரு லட்சுமணா மாதிரி, தெகர்கா மாதிரி யாராவது பணத்தை கொடுத்துட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு நேரிட்ட ஒரு சோக சம்பவம் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நரேந்திர மோடி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். அதே மாதிரி தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய்க்கும் இந்த மாதிரியான ஒரு அறிவுரைகளை சொல்ல போவதாக பிரதமர் செயலகத்திலிருந்து நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட முன்னாடி விஜயே சொல்லியிருக்காரு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். ராகுல் காந்தி முன்னாடி சொன்னார். அது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? ராகுல் காந்தி முன்னாடி வச்சிருந்து நான் நரேந்திர மோடி பார்க்க போறேன், டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன என்று கேட்டீர்களே, ஆனால் வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை ஜூன் 12-13 தேதிகளில் தமிழக சட்டமன்றம் நிதிநிலைக்கு கவர்னர் ஸ்பீச்சில் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னதாக ஒயிட் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரதமரை சந்தித்த பிறகு இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையெல்லாம் கேட்டுட்டு, ஏன்னா திமுக ஒட்ட வலிச்சுன்னு போயிட்டாங்க, ₹1 இல்லையே எக்ஸ்சக்கர்ல. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பிரதமர் சில டிப்ஸ் கொடுக்க போறான்னு கேள்விப்பட்டேன். அதுதான் செய்தி துளி சீனிவாசன். ராஜகோபாலன், நிறைய செய்திகள், நிறைய தகவல்கள் வாரி வாரி தந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.